ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி செம்ம டேஸ்டியான வெஜிடபிள் சேமியா பிரியாணி எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். வெங்காயம், கேரட், தக்காளி, பீன்ஸ், கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது சேமியா எடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் இன்றைக்கி 2 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி சேமியா செய்ய போகிறோம். நீங்களும் உங்களுக்கு தகுந்த மாரி செஞ்சுக்கோங்க, போட்டு எவ்வளோ வேணுமோ. நெக்ஸ்ட் இதில் கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டே ஆகணும். நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு கடாய் எடுத்து இதில் எண்ணெய் போடாமல் சும்மா சேமியாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சும்மா லைட்டாக மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, ரொம்பலாம் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், அதனால தான் பண்ணுறோம். இது போல் தான் சேமியாவை லைட்டாக ட்ரை ரோஸ்ட் மட்டும் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நாங்கள் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து அதில் ஸ்பைசஸ்லாம் சேர்த்து நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இது மாதிரி வெங்காயம் வதங்கி இருக்கணும், நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எல்லாத்துக்கூடயும் சேரணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கேரட், பீன்ஸ் ரெண்டுமே அழுத்தமான காயினால் நாங்கள் இப்போயே சேர்த்து வதக்கிக்கிறோம். நீங்களும் இப்போயே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நாங்கள் இதில் தனி மிளகாய் தூள் சேர்த்து கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா எதுக்கு சேர்க்குறோன்னா ஒரு பிரியாணி ஃப்ளேவருக்காண்டு தான். அப்படி உங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்குன்னா கொஞ்சமாக பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் இதில் தண்ணி சேர்த்துக்கிறோம். நாங்கள் இப்போ 1/2 கப் சேமியா எடுத்துருந்தோம், அதனால் நாங்கள் அதே அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா கட் பண்ணிவிட்டு. இப்போ நம்ம சேமியாவும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா லைட்டாக மட்டும் வேக வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் போல் வேகட்டும். அவ்வளோதான், நம்மளோட சேமியா பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது செம்ம ஹெல்த்தியும் கூட. நிறைய வெஜிடபிள்லாம் சேர்த்து செஞ்சுருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.